அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுடைய பிறந்த நாள். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகில் உள்ள காங்கேயநல்லூரில் 1906 ஆகஸ்ட் 25 பிறந்தார். அவர் மிக சிறந்த முருக பக்தர், ஆன்மீக சொற்பொழிவாளர் என்பதை உலகம் அறியும். அவருக்கு காங்கேயநல்லூரில் ஒரு மணிமண்டபத்தை கட்டி அந்த மணிமண்டபத்தை திறந்து வைக்க வருகை தந்தார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். வருகை தந்து உரையாற்றிய போது சொன்னார், இந்த மேடையிலே நான் ஒரு குறிப்பேட்டை பார்த்தேன். அந்த குறிப்பேட்டிலே என்ன எழுதியிருந்தது என்றால், குருவை விட உயர்ந்த பரம்பொருள் எதுவும் இல்லை, குருவை விட உயர்ந்த தத்துவம் இல்லை, குரு பக்தியை விட சிறந்த பூஜைகள் எதுவும் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வகையில் தந்தை பெரியார் அவர்கள்தான் என்னுடைய குருநாதர். தந்தை பெரியார் அவர்களினுடைய தளபதியாகி விளங்கியவர் எங்கள் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அத்தகைய தலைவர் பெரியார் அவர்களும் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களும் போற்றிய ஒரு முருக பக்தர், ஒரு தமிழை பரப்பியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். அவர் தமிழர், சிறந்த தமிழர், மிக திறமையான தமிழர். தமிழை உலகெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் எல்லா கதைகளையும் சொல்லி, அந்த கதைகளை அந்தந்த வீட்டிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்து கதை சொல்வதில் வல்லவராக அவர் விளங்கினார். அதனால் உலகெங்கும் போற்றிய ஒரு முருக பக்தராக அவர் விளங்கினார். தமிழை உலகம் முழுவதும் பரப்பிய திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களை இந்த நாளில் நான் போற்றி புகழ்கிறேன், போற்றி வணங்குகிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்று காங்கேயநல்லூரில் உரையாற்றி சென்றார். அந்த வகையில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் எங்கள் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் என்பதில் சொல்லிக்கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். திருமுருக கிருபானந்த வாரியாரின் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம்.